தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 ஏடிசியோட வேல்யூ என்ன பண்ணோம், எல்சிடியில் பிரிண்ட் பண்ணுற மாதிரி பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஏடிசி வேல்யூ, ஒரு 3 எல்இடி. ஓகே, இதோட ஸ்டேட்டஸை தான் நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணுறோம் அதை தான் பார்ப்போம், அந்த டாஸ்க்கை தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன்லேருந்து அப்டேட் ஆகும். டாஸ்க் என்ன அப்படிங்க நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 2 ஏடிசி 3 எல்இடி. ஓகே, ஒரு ஏடிசியோடைய வேல்யூ வந்து 300 எபோவாக இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் எல்இடி ஆன் ஆகணும். செகண்ட் ஏடிசி வேல்யூ 500 எபோவாக இருந்துச்சுன்னா செகண்ட் எல்இடி ஆன் ஆகணும். ஓகே, இந்த இடத்துல எங்கேயுமே ஆஃப் ஆகும்னு சொல்லல. அடுத்து ஃபஸ்ட்டு அண்ட் செகண்டோட ஏடிசி வேல்யூ என்ன ஆகணும், 700 எபோவாக இருந்துச்சு அப்படின்னா தேர்ட் எல்இடி வந்து ஆன் ஆகணும், ஃபஸ்ட்டு அண்ட் செகண்ட் எல்இடி வந்து ஆஃப் ஆகணும். இதுதான் டாஸ்க்கு. ஓகே, இதுக்கு முன்னாடி சொன்னப்பலாம் நான் பிபிடி வச்சு உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா அதெல்லாம் சும்மா நார்மலாக 2 ஏடிசி வேல்யூ பிரிண்ட் பண்ணணும், 6 ஏடிசி வேல்யூ பிரிண்ட் பண்ணணும். ஆனால் இதில் வந்து நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ணியிருக்கோம். அப்போ 300 எபோவாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு எல்இடி ஆன் ஆகணும், 500 எபோவாக இருந்துச்சுன்னா இன்னொரு எல்இடி ஆன் ஆகணும், 700 எபோவாக இருந்துச்சு அப்படின்னா 1 2 ஆஃப் ஆகணும், 3 மட்டும் ஆன் ஆகணும். ஓகே, இதுதான் கோடிங். இந்த கோடிங்கான டாஸ்க் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஆஸ் இன்க்ளூட் லிக்விட் கிறிஸ்டல் டாட் ஹெச் லிக்விட் கிறிஸ்டல் எல்சிடி அந்த பின்ஸ் வந்து டிஃபைன் பண்ணிட்டேன். டிஃபைன் ADC1 ADC2 2 பின் என்ன பண்ணிட்டேன், டிஃபைன் பண்ணிட்டேன். அப்போ A0 A1. அடுத்து டிஃபைன் LED1 LED2 LED3 நான் 3 எல்இடி வந்து நான் டிஃபைன் பண்ணிட்டேன். 2வது பின்னு 3வது பின்னு 4வது பின்னுக்கும். அடுத்து அன்சைன்டு இன்ட்டு A = 0 B = 0 A = 1 B = 1 என்னென்ன பண்ணிருக்கேன், 2 கேபிட்டல் லெட்டர் 2 வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன், ஸ்மால் லெட்டரில் 2 வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இங்கேயும் AB அப்படி தானே இருக்குது. இப்போ நீங்கள் இங்கேயும் AB தானே போட்டிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா இது வந்து என்ன இருக்குது, ஸ்மால் லெட்டர் லோவர் கேஸில் இருக்குது, இது வந்து அப்பர் கேஸ் கேபிட்டல் லெட்டர் இருக்குது. அப்படின்னா என்ன தேவையில்ல, இந்த இஷ்யூ கிடையாது. ஓகே, நீங்கள் லோவர் கேஸில் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த இடத்துல லோவர் கேஸோ அந்த இடத்துல ஃபுல்லாக லோவர் கேஸில் யூஸ் பண்ணணும். எங்கே அப்பர் கேஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாக அப்பர் கேஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இஷ்யூமே வராது. அடுத்து வாயர் செட்டப்பில் LCD பிகின் 16,2 LCD.set cursor 0,0 என்ன பண்ணேன், LCD.pinல வெல்கம். அடுத்து ADC1 ADC2 2 பின்னுமே என்னது இன்புட்டு அப்படின்னு செட் பண்ணிட்டேன். LED1 LED2 LED3 3மே என்ன பண்ணிட்டேன், அவுட்புட்னு செட் பண்ணிட்டேன். எகைன் 1 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ண அப்படிங்கிறத 1000 மில்லி செகண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அப்போ 1000 மில்லி செகண்ட்ஸ் வந்து 1 செகண்ட்ஸ். அதுக்கப்புறம் LCD.clear வாய்டு லூப்பில் என்ன பண்ணிட்டேன், அனலாக் சென்சார் 1 A = அனலாக் ரீடு ADC1 LCD.set cursor 0,0 என்ன பண்ணேன், LCD.print A ப்ரீவியஸ் கோடிங் என்ன பண்ணோம் அதே தான் 2 அனலாக் சென்சாருக்கான வேல்யூவும் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து பிக்கான வேல்யூவை பிரிண்ட் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா if A > 300 A = 1 300 எபோவாக இருந்துச்சு அப்படின்னா உள்ளே வந்துட்டு என்ன பண்ணேன், LED 1 வந்து ஹை பண்ணேன், LED 3 வந்து லோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்து if A < 300 இருந்துச்சு அப்படின்னா LED 1 வந்து லோ பண்ணுது. ஏன்னா நம்ம 300 எபோவாக இருந்தால் தானே லைட் ஆன் ஆகணும், இல்லை அப்படின்னா லோவாகிடணும். ஓகே, அதுக்காக அந்த கமாண்ட் கொடுத்துருக்கேன். அடுத்து பியும் அதே தான், B > 500 இருந்துச்சு அப்படின்னா 500 அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா B = 1 டிஜிட்டல் லைட்டில் LED 2 ஹை LED 3 லோ அப்படின்னு கொடுத்தேன். B < 500 இருந்துச்சுன்னா LED 2 வந்து லோ பண்ணிட்டேன். நமக்கு என்ன மூணாவது கண்டிஷன் என்னது, if A > 700 எபோவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்போ 701 B > 701 இது என்ன பண்ணியிருக்கேன், அண்டு லாஜிக்கில் போடுறேன். அப்போ ரெண்டும் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு என்ன பண்ணிட்டேன், நமக்கு A = 0 B = 0 2 வேரியபிள் என்ன பண்ணிட்டேன், லோ பண்ணிட்டேன். ஏன்னா நமக்கு என்ன பண்ணக்கூடாது, ஃபஸ்ட் எல்டியும் செகண்ட் எல்டியும் ஆன் பண்ணக்கூடாது. ஓகே, அப்போ அந்த லூப்புக்குள்ளே போகக்கூடாதுல்ல. அப்போ அதனால் 2 வேரியபிளையும் 0 பண்ணிட்டேன். LED 3 ஹை அப்போ 3வது எல்இடி மட்டும் ஆன் ஆகும், மற்ற எல்இடி எல்லாமே என்ன ஆயிரும், ஆஃப் ஆயிரும். அதே மாதிரி if A < 700 ஏன்னா இங்கே 701 அதனால் இங்கே 700 ரெண்டுமே 700 கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணியிருக்கேன், A = 1 B = 1 அப்போ ஏதாவது ஒரு வேரியபிள் வந்து 1 ஆயிருமில்ல, அப்போ அந்த சுவிட்சுக்குள்ளே மட்டும் போ அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகே, டிலே 300 ஓகே 0.3 மில்லி செகண்ட்ஸ் வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு எகைன் மறுபடியும் கோடிங்கை ரன் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ என்ன பண்ணேன், ஸ்கெட்சில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல் பண்ணி தரேன். ஓகே, நீங்கள் வெரிஃபை கொடுத்தும் பண்ணலாம், இல்லை எக்ஸ்போர்ட் கம்பைல் பண்ணி கொடுத்தும் பண்ணலாம். இந்த கோடிங்கில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆயிடுச்சு, டன் கம்பைலிங் அப்படின்னு வந்துருச்சு. இதுக்கான சிமுலேஷன் ஃபைல் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, 2 ADC வேல்யூ 3 LED ப்ளஸ் ஒரு LCD டிஸ்பிளே. ஓகே, ஐசி டபுள் கிளிக் பண்ணுறேன். ஐசி டபுள் கிளிக் பண்ணிட்டு இதுக்கான கோடிங் வந்து அப்லோட் பண்ணுறேன்.
ஓகே 2 ஏடிசி 3 எல்இடி ஸ்டேட்டஸ் ஓகே கொடுத்துறேன். ஓகே கொடுத்துட்டு இப்போ சிமுலேஷனை ப்ளே பண்ணுறேன். சிமுலேஷனை ப்ளே பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், வெல்கம்னு வரும். வெல்கம்னு வந்துட்டு 1 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணோம். 1 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு நமக்கு என்ன ஆகும், அதுக்கப்புறம் ஏடிசி வேல்யூ எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ணோம். ஓகேவா, ஏடிசி வேல்யூ எல்லாம் பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ஏடிசி வேல்யூ எல்லாமே 0 இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த பொட்டன்ஷியல் மீட்டர். ஓகேவா, நம்ம ரியல் டைமில் யூஸ் பண்ணுறப்போ ஒரு பொட்டன்ஷியல் மீட்டர், இப்போ வந்து ரெசிஸ்டராக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, இப்போ என்ன பண்ணுறேன், வேரி பண்ணுறேன். நீங்கள் இந்த இடத்துல இப்படி பிடிச்சும் வேரி பண்ணிக்கலாம். இல்லை நான் இப்படி வேரி பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல கொண்டு போனீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் வரும். அதே மாதிரி இங்கே கொண்டு வந்தீங்கன்னாலும் மைனஸ் சிம்பிள் வரும். அப்போ என்ன ஆகும், இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே யூஸ் பண்ணிங்க, மைனஸ் பண்ணோம் எனக்கு குறைக்கணும் அப்படின்னா இங்கே யூஸ் பண்ணிங்க, அதிகப்படுத்தணும் அப்படின்னா இந்த இடத்துல யூஸ் பண்ணிங்க. அந்த இடத்துல ஃபஸ்ட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு சென்சர் என்ன பண்ணேன், 300 எபோவாக இருந்துச்சு அப்படின்னா லைட் வந்து ஆன் ஆகும்னு சொன்னால் ஃபஸ்ட் எல்டி. அப்போ ஆன் ஆகிடுச்சா ஃபஸ்ட் எல்டி. இப்போ நான் 300 பிலோவாக கொண்டு வரேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணுறேன், 300 பிலோவாக கொண்டு வந்துட்டோம் 297. அப்போ என்ன ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக எல்டி வந்து ஆஃப் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன், எகைன் ஒரு ஸ்டெப் வந்து வேரி பண்ணுறேன். அப்போ 307. ஓகேவா, அப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு, எல்டி ஆன் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த எல்டியை லோ பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஆஃப் ஆகிடுச்சா. இப்போ இந்த வேல்யூ என்ன பண்ணுறேன், ஹை பண்ணுறேன். செகண்ட் ஏடிசி வேல்யூ என்ன ஆகுது, 500 எபோவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோமா. அப்போ 500 எபோ அப்படிங்கிறப்போ 41 வந்துருக்கு. இதை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ என்ன ஆயிடுச்சு, வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுதா, 92 143. ஓகேவா, அதே நம்ம 0.3 மில்லி செகண்ட்ஸ் வந்து டிலே பண்ணுறதுனா இதை வெயிட் பண்ணுது. அப்போ 154, அடுத்த 164. ஓகேவா, இது மாதிரி நீங்கள் வேரி பண்ண அந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து நீங்கள் லெஃப்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும், வேல்யூஸ் வந்து அதிகமாகும். ஓகேவா, இப்போ நம்ம செகண்ட் ஏடிசியில் வந்து 500 எபோவாக இருந்தால் ஆன் ஆகும். இப்போ 276. ஓகே, 300 வந்தப்போ என்ன ஆகலை, ஆன் ஆகலை. ஆனால் ஃபஸ்ட் ஏடிசி வேல்யூ வந்து 300 வந்துச்சு அப்படின்னா எல்டி ஆன் ஆகும். இந்த ஏடிசி வந்து ஆன் ஆகாது. ஓகே, இப்போ என்ன பண்ணுங்க, வேரி பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 348 வந்துருக்கு. எகைன் இன்னும் கொஞ்சம் வேரி பண்ணுறேன். இப்போ 389 461. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 481. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 512 அப்படின்னா எனக்கு என்ன ஆயிடுச்சு, எல்இடி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடுச்சு. இப்போ இந்த எல்இடி நீங்கள் வந்து 300 கொண்டு போனாலும் என்ன ஆகும், இந்த எல்இடி வந்து ஆன் ஆகும் உங்களுக்கு. ஓகே, அப்போ 2 எல்இடியுமே ஆன் ஆகுதா. அப்போ நான் என்ன பண்ணேன், 700 இங்கே இது ப்ரெஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் என்ன பண்ணுறேன், மவுஸ் எடுத்து நான் இங்கே வைக்கிறேன். இப்போ என்ன ஆயிடுச்சு, ஃபஸ்ட் எல்இடி பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆயிடுச்சு, 800 எபோவாக இருக்குது. ஓகே, 700 எபோவாக இருக்குது. ஆனால் என்ன ஆகலை, தேர்ட் எல்இடி ஆனால் நம்மளோட கண்டிஷன் என்ன, ரெண்டுமே 700 எபோவாக இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகணும், எல்இடி வந்து ஆன் ஆகணும். ஓகே, இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடுச்சு. இந்த கான்செப்ட் நீங்கள் எப்படியும் வச்சுக்கலாம். இப்போ ஒரு ரூமில் வந்து 2 ஃபேன் இருக்குது. அப்போது ஒரு இடத்துல இருக்க ஃபேன் வந்து 300 எபோவாக இருக்கப்போ ஃபஸ்ட்டு ஃபேன் ஆன் ஆகும். 300 எபோவாக இருந்துட்டு 500 எபோ, இப்போ இன்னொரு இடத்துல இன்னொரு சென்சார் வச்சுக்கோங்களேன். அந்த சென்சார் வந்து 500 எபோவாக இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு ஃபேனை ஆன் ஆகணும். அப்போ 2 ஃபேனும் வந்து 700 எபோ ஆகிடுச்சு அப்படின்னா ரொம்ப ரூம் டெம்பரேச்சர் அதிகமாகிடுச்சு. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகணும், எனக்கு ஏசி ஆன் ஆகணும் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, அப்போ ரொம்ப கூல் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக ஏசி வந்து ஆஃப் ஆகிட்டு எனக்கு ஃபேன் ஆன் ஆகணும். அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்கள் வேல்யூ குறைச்சிங்க அப்படின்னா என்ன ஆகிக்கும், ஆட்டோமேட்டிக்காக அந்த வேல்யூஸ் எல்லாமே குறைஞ்சிடும். இப்போ என்ன ஆயிடுச்சு, ஒன்று 500 வந்துருச்சா. அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே மாறிடும். ஓகே, அந்த இது எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இந்த கோடிங் சிமுலேஷன் ப்ளஸ் கோடிங் எல்லாமே என்ன பண்ணுறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன். இந்த கோடிங் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது, ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கான கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே எவ்ரி சண்டே வந்து உங்களுக்கு நான் ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க. நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ.